ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எஸ், அடுத்தடுத்து பரபரப்பான திருப்பங்களோட வந்து சிறுகடி கேசி மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் எபிசோட்லேயுமே வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு வித்யாவும் ரோஹினியும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ வித்யா வந்துட்டு டீ போடும்போது ரோஹினி வந்து அங்கே வந்து கிளம்பியாச்சு. ஸோ வித்யா வந்து பதட்டப்படுத்து அவங்க மனோஜ்கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி உண்மையை சொல்கிறாங்க. ஸோ மனோஜ் வந்து அந்த கோவத்தில் முத்துக்கிட்ட போய் சண்டைக்கு போகிறாரு. ஸோ நீ இந்த மாதிரி பண்ணதால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டைமில் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே ஹோல் ஃபேமிலியை வந்து அகேன்ஸ்டாக முத்து மீனாக்கு வந்து இருந்தாங்க. அண்ணாமலை அப்பா கூட ஈவன் முத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஸோ அந்த டைமில் மீனா வந்து கேட்டாங்க. ஏன்னா அப்போ வந்துட்டு முத்துக்கு வந்து வேலை இல்லை அப்படின்னு சொல்லும் போது இதே ரோஹினி மனோஜ் தான் வந்துட்டு இந்த மாதிரி வீட்டையே கூட்டி வச்சு அன்னைக்கு கேட்டாங்க இல்லையா. ஸோ அதை வந்து இன்னைக்கு மீனா வந்து பேசுனது ரொம்பவே போல்டாக இருந்துச்சு. மற்றபடிக்கு இந்த ஸ்ருதியெல்லாம் வந்து பேசுனது எனக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. எனவே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ எப்படி ரோஹினிக்கு கஷ்டப்படுறாங்களோ அந்த மாதிரி ரவி ஸ்ருதிக்கு ஒரு ட்ராக் வரும் அன்னைக்கு இருக்குது அப்படின்றத நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அண்ணாமலை அப்பா வந்து மனோஜையும் முத்துவும் வந்து தேடி அனுப்ப சொல்கிறாங்க. ஸோ மனோஜும் முத்தும் வந்து தேடி போகிறாங்க. ஸோ அங்கே வந்து நிறைய ஃபன்னாக இருந்துச்சு சீன்ஸ்லாம். ஸோ மனோஜ் வந்து ரொம்ப காமெடியாக வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ மனோஜால் எதுவும் முடியாது அப்படின்ற தெரிஞ்சும் கூட வந்து முத்துவும் அமுச்சு வச்சது. அதே போல் போகிற வழியெல்லாம் வந்து முத்து வந்து டீஸ் பண்ணிட்டே தான் போயிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்லருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அங்கே வந்திருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், வந்திருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஒரு 3000 பணத்தை மட்டும் வாங்கிட்டு அவங்களுடைய அந்த சொந்த ஊர் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு அந்த ஊர் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, பஸ் டீட்டெயில்ஸ்லாம் அப்படின்ற மாதிரி அந்த பார்லர் ஒர்க் பண்ணுற பொண்ணு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் முத்து வந்துட்டு அப்போ ஓகே நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கால் பண்ணி இந்த மாதிரி பணத்தை எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. ஸோ மீனாவும் கூட வர சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ முத்து, மீனா, மனோஜ் இவங்க 3 பேரும் வந்து அந்த சொந்த ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு இதை தொடர்ந்து அப்படியே வில்லேஜ் ட்ராக் போயிருமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா பாட்டியுடைய ஊர் பக்கத்து ஊர் தான் வந்து அந்த ஊர். ஸோ இங்கே வந்துட்டு அப்படியே உடனே பாட்டி ஊருக்கு போயிடுவாங்களா, இவங்கெல்லாம் அங்கேருந்து கிளம்பி வந்துருவாங்களா அப்படின்னு தெரியல. இனிமேல் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அங்கே போய் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய சொந்த ஊர். ஸோ அங்கே போய் ஃபோட்டோலாம் காமிச்சு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அது ரோஹினி பற்றின ட்ரூத் வந்து ரிவீல் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ரீசெண்ட் டேஸாக வந்து நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் இந்த மாதிரி அப்கமிங் வந்து ஃபயர் சீக்வன்சஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்துட்டு கீழே கமெண்ட்டில் இன்னும் நிறைய ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிறுகடி காசில் இருக்கிற ஒரு பிரபலம் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த ட்விஸ்டையும் சேர்த்தா சொல்லியிருக்காரோ அப்படின்ற ஒரு டவுட் எனக்குமே இருக்குது. எனவே வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். பட் ஊருக்கு போய் ஃபோட்டோலாம் காமிச்சு கேட்கும்போது கண்டிப்பாக ரோஹினி வந்து இந்த ஊர் தான், ஸோ இன்னார்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரூத் ரிவீல் ஆகிடும். இல்லைனா இதை வேற எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. ஒருவேளை இவங்க டேரெக்டாக கிளம்பி பாட்டி ஊருக்கு போய் சமாளிக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் நடுவில் இன்னும் எபிசோட் வந்துட்டு பிஜிஎம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. எனக்குமே கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு அந்த பிஜிஎம்லாம். ஸோ எபிசோட் இன்னைக்கு மாசாக இருந்தாலும் பிஜிஎம்ஸ் வந்து கொஞ்சம் டல்லாகவே இருந்துச்சு. ஸோ வந்து நான் டீம் சைட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து ஒரு நியூ பிஜிஎம்ஸ் தான் வந்து போட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு இவ்வளோ நாள். பட் இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் எபிசோட்ஸ்க்கு சீன்ஸ்க்கு வந்து மேட்ச் ஆகலையோ அப்படின்னு தோணுது. இனிமேல் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை தொடர்ந்து வில்லேஜ் ட்ராக் கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா அப்படியே முத்துமீனா இங்கேயே இருந்துருவாங்க. ஸோ திருப்பி அங்கே ஊருக்கு போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வரலாம். இனிமேல் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ சிறுகடி காசில் பேக் டு பேக் நிறைய ட்விஸ்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்லைன்லையுமே நல்ல ஒரு ரீச் இந்த டைமு. ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜஸாக இருக்கட்டும், அதே போல் நிறைய யூடியூபுடைய ப்ரொமோஸுடைய கமெண்ட் செக்ஷன்ஸாக இருக்கட்டும், லைக்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஆன்லைனில் வந்துட்டு சிறுகடி காசிக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இது எல்லாமே டிஆர்பி ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல டிஆர்பி ரேட்டிங் வந்து சிறுகடி காசிக்கு வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு வந்து டிஆர்பி ரேட்டிங்ஸ் ரிலீஸ் ஆகும் இல்லையா. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னைக்கு எபிசோட் பற்றி மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.